ஹாய் எவ்ரிவான், வணக்கம். ஐ எம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழன் டாக்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து எதை பற்றி தான் இருக்க போதுன்னா, நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் தட் நான் வந்து கார்ப்பரேட் லீவ் பண்ணிட்டேன் அண்ட் வி ஆர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப். அது என்ன ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரீச் பண்ணிட்டோன்னு நான் சொல்கிறேன். கெட்டாக பார்த்தாலே தெரியும் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் ஏர்போர்ட் உள்ளுக்கு வந்ததுலேருந்து ஹோப்ஃபுல்லி ஃப்ளைட் உள்ளுக்கு ஏறுற வரைக்கும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ பிளான் டு போஸ்ட் திஸ் பிஃபோர் கெட்டிங் இன் டு த ஃப்ளைட். ஸோ வெளியே நிற்கிற வரைக்கும் அண்ட் இந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டால் கிடையாது. பட் இது வந்து ஏன் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியாக ஃப்ளைட்டில் போகிறேன். எப்பயும் வந்து ஃபேமிலி கூட போவேன், இல்லைனா அட்லீஸ்ட் அம்மா கூட போவேன். யூனி டைம் வந்து ஒரு வாட்டி யூனி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன். யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து 10 நாள் இந்த மாதிரி போயிருந்தேன். பட் அது மட்டும் என் பக்கத்தில் உட்காந்து இந்த கேர்ள் வாஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ நான் லிட்டரலி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஃப்ளைட்டில் போகிறது கிடையாது. லைக் நான் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, அது மற்றவங்க எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, ஐ ஹோப் இட்ஸ் கோனா பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி ரீச்சிங் தட். Our gate is C22. ஃப்ளைட் பார்த்துருப்போம். எனக்கு கடைசி நல்லா சுற்றிருச்சு. ஏன்னா ரவுண்டு கோட்டில் இது அது இது இந்த சைட் போனால் இந்த நம்பர், அந்த சைட் போனால் சரி பார்ப்போம். எனக்கு தெரியாத உண்மை இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அது வந்து பின்னால் சைட் இருக்கான். ஸோ நம்ம இந்த ரவுண்டு போட்டில் பாதி போட்டை எடுத்து அந்த பக்கத்து போகணுமா. ஓகே, at least I'm not lost. நான் கரெக்டாக தான் காசி அங்கே சிறு கமானே அப்படி அழகாக போய் கேட்டு கிரண் புக்கிட்டு போகணும் நாங்கள். ஓ காசி கேட்டு நடா இது. ஓகே, யூ ஆர் ஹியர். கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ வாஸ் கன்ஃபியூஸ், இப்படி வரணுமா இல்லை இப்படி வரணுமான்னு. பரவாயில்ல, எப்படி வந்தாலுமே இட்ஸ் த சேம் திங் தான். ஆல் ஓகே. ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கேன். உட்கார இடம் இல்லை பிகாஸ் இன்னும் கேட் திறக்கல. ஸோ வெளியே ரொம்ப கூட்டமாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ஃபார் மீ டு சார்ஜ் மை ஃபோன் நவ். ஸோ நான் ஜஸ்ட் அதை வெளியே சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். பேக்கு கீழே தெரியல. ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்குற ஸ்டிக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஹெட்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணால் ஆடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ தட்ஸ் ஒன்லி ரீசன். 9:25 வந்து கேட் புக்கு. மணி இப்போ 9:10. ஆக்சுவலி நான் செய்ய வேண்டிய வேறு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். தண்ணி பிடிச்சாச்சு. வாஷ்ரூம் போகணும். குணத்தில் போகலாம். பிகாஸ் நான் இப்போ வந்து என்ன செய்வேன்னா, பிகாஸ் அம்மா இருப்பாங்க இல்லையா. ஸோ ஜாமாவில் தான் அம்மாட்ட கொடுத்துட்டு நான் வாஷ்ரூம் போவேன். அப்புறம் நான் வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க போவாங்க. ஸோ இப்போ நான் போனேன்னா இது எல்லாத்தையும் தூக்கி இருக்கும். என் ஃபோன் சார்ஜ் இருக்குது, அதையும் புடுங்கி கொண்டு போகணும். புடுங்கி கொண்டு போகணும். ஸோ கழிச்சுப்போம். மிஸ்டி லெஃப்ட். இப்போ தான் ஒரு இடம் கிடச்சிச்சு. எஸ், ஃபைனலி நம்ம உட்காரோம் அப்படின்னு சொல்லி நினச்சா திறட்டாங்க. ஸோ யா, அப்படி ஹெட்ஃபோன் நான் கழுத்தில் மாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா சத்தியமாக கெட்டப் கிடையாது.
செக்யூரிட்டி செக்கில் வந்து லேப்டாப் எலக்ட்ரானிக் கெஜெட்லாம் வந்து வெளியே இருக்கணும். ஏன்னா நிறைய எலக்ட்ரானிக் கெஜெட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வெளியே எடுத்து திருப்பி உள்ளே கேட்குறப்போ இந்த ஸ்வீட்டில் வந்து ஒரு அளவுக்கு நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் திருப்பி கழட்டி வைக்கிறப்போ கண்ணாம்பண்ணான்ட்டு ஆயிடுச்சு. ஸோ நான் திருப்பி அதை அட்ஜஸ்ட் பண்ணால் பெட்டர் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த விஷயம் வந்து கொஷின் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். ஸோ ஐம் ஆக்சுவலி பிரிங்கிங் ஃப்ளூயிட் மெடிசன். ஃப்ளைட்டில் நம்ம வந்து ஹேண்ட் கை 100 ml மேலே பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் அ மெடிசன், ஸோ ஐ மைட் நீட் இட் அப்படின்னு சொல்லிட்டு 200 ml என்னோட ஹேண்ட் கேரியில் வச்சேன். பட் அதனால் வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து நான் ஹேண்ட் கேரியில் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி லக்கேஜில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் கேரியில் வச்சேன், ஜஸ்ட் இன் கேஸ் இட் ஆஸ். அது நான் ஆக்சுவலி எனக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதாவது இது வந்து நான் ஃப்ளை பண்ணியிருந்தாலுமே இதுக்கு முன்னாடி வந்து நான் எந்த லிக்விட் மெடிசனுமே எடுத்துகிட்டு போனது கிடையாது. பேராசிட்டமால் கூட நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பரவாயில்ல, அந்த ஊரில் போய் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து ஃப்ளூயிட் மெடிசன் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ரீசன் அப்படிங்கிறதுனால ஹேண்ட் கேரில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை ஆக்சுவலி அவங்க திறந்து செக் பண்ணாங்க, திறக்க சொன்னாங்க. திறந்தேன். அது வேலையே தான் வச்சுருந்தேன், அந்த ஹாஸ்பிட்டல் பையோடு தான் வச்சுருந்தேன். ஸோ அவங்க எடுத்து பார்த்துட்டு என்னென்னு படிச்சுட்டு ஓகே சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ யா, that's the thing that I learned today. ஹேண்ட் கேரியில் மெடிசன்னா 100 ml மேலே வச்சுருக்கலாம். பட் ப்ரிஸ்கிரிப்ஷனுமே வந்து நம்ம கூடயே வச்சுருக்கணும் கையில். லேபிள், அந்த பாட்டிலோட லேபிள் எதுவுமே வந்து நம்ம பிச்சிருக்கக்கூடாது. ஸோ தட் they would know, ஓ இது இந்த மெடிசன் தான், திஸ் பர்சன் நீட் டு டேக் திஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் அவர் டுடேஸ் வீடியோ. திருச்சி போயிருக்கேன், பரவாயில்ல, நைட்டு தானே சொல்ல வேண்டாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நினச்சேன் ஃப்ளைட் இருக்குது க்யூ பண்ணுற வரைக்கும் நம்ம வீடியோ எடுப்போம் ஃபார் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் யோசிக்கல அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு. இது அப்லோடிங் வில் டேக் டைம், ரைட்? ஸோ நம்ம வீடியோ இதோட முடிகிறது. போர்டிங் கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஸ்டில் ஹேவ் நியர்லி 30 to 35 minutes டேக் ஆஃப் டைமுக்கு. ஸோ யா, bye bye and see you all in the next video.